பருப்புருண்டை குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா வெங்காயம், தக்காளி. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். நான் வந்து இந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு. இந்த பூண்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த தேங்காயில் இந்த பூண்டு, கொஞ்சம் சோம்பு இவ்வளோ போட்டு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்குவோம். இது வந்து பருப்பு உருண்டையில் நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது. அரைச்சதுக்கப்புறம் பருப்பு அரைச்சதுக்கப்புறம் தேங்காய், பூண்டு, வெங்காயம் இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த குழம்புக்கு தேவையான புளி இந்த அளவு தான். புளி. பருப்பு வந்து இந்த டம்ளரில் நான் அளந்திருக்கேன். இதில் வந்து 2 டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன். கடலை பருப்பு போட்டிருக்கேன் 2 டம்ளர். இதில் 1/4 டம்ளர் வந்து துவரம் பருப்பு போட்டிருக்கேன். ரெண்டையும் ஒரு 2 hours நான் வந்து நல்லா சோக் பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்போ வந்து கிரைண்ட் பண்ணணும். ஃபைனாக கிரைண்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் வந்து குறைன்னு அரைச்சிக்கணும். இதில் இந்த அளவுக்கு கொஞ்சம் சோம்பு போட்டு இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த கரண்டியில் 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கணும். இதில் சோம்பு, எண்ணெய் காஞ்சோன்னு கிராம்பு, இந்த பூ நல்லா பொரிஞ்சிச்சு. ஆனியன், கருவேப்பிலை, வதங்கிடுச்சு. இதில் குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் போடும். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள். இதில் மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் போடுறேன். கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை இதில் ஊற்றுறேன். ராஸ்னெல்லாம் நல்லா போயிடுச்சு. தண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். குழம்புக்கு தேவையான தண்ணி. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும். அப்போ தான் உருண்டை போட்டோன்னா அது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும் குழம்பு. அதுக்காக தண்ணியாக நம்ம வைக்கிறோம். அப்புறம் அரைச்சி வச்ச தேங்காவும் இப்போ இதிலே போட்டுருவோம். இந்த டைமில் வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கொதிச்சோன்னா, நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டையை உருட்டி அதில் போட போகிறோம். உருண்டைக்கு வந்து இப்போ உருண்டை வந்து நான் இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஏற்கனவே காமிச்சதெல்லாம் இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இதில் வந்து இதில் உப்பு போடணும், ஆனால் அரை உப்பு போட்டுக்கோங்க. அதில் ஆல்ரெடி நம்ம உப்பு நல்லா போட்டுக்கிறதுனால இதில் அரை உப்பு போட்டால் போதும். இதில் வந்து மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போதும். இதில் வந்து சும்மா கால் அளவு தான் உப்பு போடுறேன். ஏன்னா நம்ம குழம்புல உப்பு நல்லா போட்டிருக்கோம், கரெக்டாக போட்டிருக்கோம். ஸோ இதில் கம்மியாக உப்பு போட்டுக்கிட்டா போதும். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணோன்னா இப்படி இருக்கும். இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக இந்த சைஸ் உருண்டை பிடிச்சா போதும். இந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சி இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதை வந்து சிம் பண்ணிடணும். ஏன்னா கொதிக்கும் போது போட்டால் உருண்டையெல்லாம் உடைஞ்சிரும். அதனால சிம் பண்ணிவிட்டு 4 உருண்டையாக போடணும். இப்போ நான் ஒரு உருண்டை போடுறேன். இப்போ நான் இந்த 4 உருண்டையும் போட்டிருக்கேன். உள்ளதான் இருக்கும். இது வெந்துருச்சுன்னா என்ன, எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கறதுனா உருண்டையெல்லாம் மேலே எழும்பி வரும். அதே நான் காட்டுறேன். இப்போது இந்த உருண்டையெல்லாம் மேலே எழும்பி வந்ததுக்கப்புறம் திரும்ப 4 உருண்டை போடணும். ஒரே டைமில் எல்லா உருண்டையும் போட்டால் உருண்டையெல்லாம் உடஞ்சி குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாயிரும். உருண்டை குழம்பு மாதிரி இருக்காது அது. அதனால உருண்டையெல்லாம் மேலே 4 உருண்டையாக தான் போடணும். 4 உருண்டை மேலே வந்தோன்னா அடுத்த 4 உருண்டை போடணும். பாருங்க, இந்த போட்ட உருண்டை எல்லாம் மேலே வந்துட்டு இருக்கு பாருங்க. இப்படி தான் வரும். இந்த மாதிரி 4 உருண்டை நம்ம போட்டதெல்லாம் 4 உருண்டை மேலே வந்ததுக்கப்புறம் திரும்ப எல்லாமே வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1 2 3 4 எல்லாமே வந்துருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போடுறோம். உருண்டையெல்லாம் எப்படி மேலே வந்துச்சுன்னு பாருங்க. நல்லா மேலே வந்துடுச்சு. இதை நம்ம இப்படி பாத்திரத்தை இப்படி எடுத்து இந்த ஸ்லாத்தி தான் ஒன்றுமே தவிர கரண்டி போடக்கூடாது. இப்படி தான் நம்ம ஷேக் பண்ணணும். எல்லா உருண்டையும் மேலே வந்துடுச்சு. ஸோ குழம்பு ரெடி.